குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ். நாம் இப்போ பார்க்க போகிறது கோஆர்டினேட் ஜாமெட்ரி. கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் தேர்ட் எக்ஸசைஸ் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி லோயர் கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, இருந்தாலும் நான் சொல்கிறேன். வாட் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன்? ஸ்ட்ரெயிட் லைன் ஹேஸ் நோ எண்ட் பாயிண்ட். அதாவது ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்காது, எண்டிங் பாயிண்ட்டும் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ax plus by plus c equal to 0 where a b c belongs to real number. ஓகே, ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இப்போ உங்களுக்கு யூஸ் ஆகாது, தேர்ட் கான்செப்டில் தான் யூஸ் ஆகும். ஓகே, அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, என்ன சார் தேர்ட் கான்செப்ட் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன். இந்த தேர்ட் எக்ஸசைஸில் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு 3 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் கோஆர்டினேட் ஆக்சஸ். அதை டீட்டெயிலாக நான் ஃபஸ்ட்டு 3 கான்செப்டையும் நான் ரீட் பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கான்செப்டையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு செகண்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் parallel டு எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ். ஓகே, இதுவும் டீட்டெயிலாக நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேர்டு கான்செப்ட் நெய்தர் parallel டு எக்ஸ் ஆக்சிஸ் nor parallel to y-axis of equation of straight line. ஓகே, இப்போ இந்த 3 கான்செப்டையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் கோஆர்டினேட் ஆக்சஸ். அப்போ அதில் 2 பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் இருந்தால் ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா y ஈக்குவல் டு 0. அப்போ கிராஃபில் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலே லை ஆகும். உங்களுக்கு நான் ரெட் கலரில் ஏரோ மார்க் போட்டு காமிச்சிக்கலாம், இருந்தாலும் நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேலே லையாக இருந்தால் அது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 0. இந்த லைனில் நீ எந்த பாயிண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு ஒய் வந்து 0வாக தான் இருக்கும். அதனால் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒய் ஈக்குவல் டு 0. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ வந்து கிராஃபில் வந்து லைன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் லைன் மேலேயே ஃபார்ம் ஆகும், லை ஆகும். அப்போ இந்த லைன் மேலே அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0. இதான் ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். இதில் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே, 1 மார்க்கில் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் என்னன்னு கேட்டால் ஒய் ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ்ன்னு கேட்டால் எக்ஸ் ஈக்குவல் டு 0. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் பார்ப்போம். ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா லைன் எப்படி லை ஆகும்? ஒய் லைன் மேலே லை ஆகும். ஓகேவா? அப்போ ஒய் லைன்லேயே லை ஆகும்போது இந்த லைன் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸோட எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் parallel டு எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ். ஓகே, அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் parallel டு எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ். இல்லை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் parallel டு எக்ஸ் ஆக்சிஸ், செகண்ட் கான்செப்ட் வந்து parallel டு ஒய் ஆக்சிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் parallel டு எக்ஸ் ஆக்சிஸ், அதில் 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா if b greater than 0 then the line y equal to b lies above the x axis. ஓகே, அப்படின்னா b greater than 0னா 0ஓட பிக்கஸ்ட் வேல்யூ, அதாவது b ஓட வேல்யூ பாசிட்டிவ் நம்பராக இருந்தபோது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கிராஃபில் ரைட் சைடில் போட்டுக்க பாருங்க. எக்ஸ் கிராஃப் தெரியுங்களா உங்களுக்கு? சிம்பிளாக வரையிறதுக்கு இப்படி தான் வரையணும். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் பேரலல். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலல் அப்படின்னா எபோவ் என்ன சொல்லியிருக்கேன்? பியோட வேல்யூ பாசிட்டிவ் நம்பர். உங்களுக்கு கிரீன் கலரில் போட்டு காமிச்சோம்னா பியோட வேல்யூ எப்படி இருக்குது? பாசிட்டிவ். ஒய் ஈக்குவல் டு பி அப்படிங்கும்போது எனது எக்ஸ் ஆக்சிஸ் மேலே எபோவில் இருக்குது. அதே பி லெஸ் தென் 0 செகண்ட் பார்ட் பாருங்க. இஃப் பி லெஸ் தென் 0 தென் த லைன் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் பி லைஸ் பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ். லெஸ் தென் 0 அப்படின்னா 0ஓட லோயஸ்ட் வேல்யூ, அதாவது நெகட்டிவ் நம்பர், பியோட வேல்யூ நெகட்டிவ் நம்பர் வந்துச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பிலோவாக இருக்கும். உங்களுக்கு ரைட் லைனில் போட்டுருக்கோன்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் பி. ஓகே, நெக்ஸ்ட்டு parallel டு ஒய் ஆக்சிஸ் சி. ஓகே சார், என்ன சார் ஃபர்ஸ்ட் கான்செப்டில் பி யூஸ் பண்ணி இப்போ சிங்கிறது அந்த லெட்டர் வந்து நாம் வேறு லெட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப் ஃபர்ஸ்ட் கான்செப்டில் parallel டு ஒய் ஆக்சிஸில் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி greater than 0 then the line x equal to c lies right to the side of the y axis.
இஃப் செகண்ட் என்னன்னா இஃப் சி லெஸ் தென் 0 தென் த லைன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி லைஸ் லெஃப்ட் டு த சைட் ஆஃப் த ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா என்ன சார், சி கிரேட்டர் தென் 0 என்ன அர்த்தம், 0வோட பாசிட்டிவ் நம்பர். அப்படி இருக்கும்போது ஒய் ஆக்சிஸ் தெரியுமா, ஒய் டேஷ் வந்து ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்க்கு ரைட் சைடில் இருக்கும். உங்களுக்கு கிரீன் கலரில் போட்டுருக்கு பாருங்க. எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு சி, சி வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது ஒய் ஆக்ஸுக்கு ரைட் சைடு கிரீன் கலரில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் சி லெஸ் தென் 0, 0வோட மினிமம் வேல்யூ நெகட்டிவ் நம்பர் இருக்கும்போது ஒய் ஆக்சிஸ் லெஃப்ட் சைடில் இருக்கும். எக்ஸோட வேல்யூ மைனஸ் சி. அண்டர்ஸ்டாண்ட் புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? ஒய் ஆக்ஸுக்கு ரைட் சைடில் இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ் நம்பராக இருக்கும். ஒய் ஆக்சிஸ்க்கு நெகட்டிவ் நம்பராக இருக்கும், எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ் நம்பராக இருக்கும்போது ஒய் ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். ஓகேங்களா? இதே எக்ஸோட வேல்யூ 0வாக இருந்தால் எப்படி இருக்கும், ஒய் ஆக்சிஸ் மேலேயே லை ஆகும். இதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸசைஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய்தர் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, அகைன் ரீட் பண்ணுறேன். நெய்தர் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் நார் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் அப்படின்னா இது இம்பார்ட்டன்ட், இந்த எக்ஸசைஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் 4 கான்செப்ட் இருக்குது. அந்த 4 கான்செப்ட்டுமே உங்களுக்கு நீங்கள் மெமரி பண்ணணும். ஓகே, அதை டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ நெய்தர் பேரலல்னா என்ன, நெய்தர் அப்படின்னா என்ன அர்த்தம், இல்லை அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே லை ஆகலை. பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ், நெய்தர் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் பேரலாகவும் இல்லை, ஒய் ஆக்சிஸ் பேரலாகவும் இல்லை, ஒய் ஆக்சிஸ் லை ஆகலை, எக்ஸ் ஆக்சிஸ் லை ஆகலை. அப்படி இருக்கும்போது 4 கான்செப்ட் இருக்குது. இந்த 4 கான்செப்டில் தான் இந்த எக்ஸசைஸே ஃபார்ம் ஆகும் ஃபுல்லாக. அதான் இந்த 4 கான்செப்டையும் நீங்கள் நல்லா டீட்டெயிலாக பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். செகண்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். தேர்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் ஃபார்ம். ஃபோர்த்து கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் ஃபார்ம். ஓகே, ஃபஸ்ட்டு கான்செப்ட் எகைன் இந்த 4 கான்செப்டையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னா 1 ஸ்லோப் 1 இன்டர்செப்ட் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் அப்படின்னா 1 பாயிண்ட் 1 ஸ்லோப் இருக்கணும். நெக்ஸ்ட் 2 பாயிண்ட் அப்படின்னா 2 பாயிண்ட் இருக்கணும், 2 பாயிண்ட் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படின்னா 2 இன்டர்செப்ட் இருக்கணும். ஓகே, இந்த 4 கான்செப்டையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம்னா 1 ஸ்லோப் 1 இன்டர்செப்ட், 1 ஸ்லோப் 1 இன்டர்செப்ட். வாட் இஸ் மீன் பை ஸ்லோப், வாட் இஸ் மீன் ஸ்லோப்? ஸ்லோப்புங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு செகண்ட் எக்ஸசைஸில் டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸ்லோப் அப்படின்னா சாய்வு. தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க, சாய்வுன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு சாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சீனா என்ன, ஒய் இன்டர்செப்ட்னா என்ன? ஓகே, ஒய் ஆக்சிஸில் ஒரு இடத்துல நான் உங்களுக்கு டாட் பண்ணி காமிச்சிருக்கேன்னா, ஒரு இடத்துல டாட் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் சி. அப்போ கிவன் 1 ஸ்லோப் 1 இன்டர்செப்ட் கொடுத்துருந்தா ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. ஈக்குவேஷன் என்ன, ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ 1 ஸ்லோப் 1 இன்டர்செப்ட் கொடுத்துருந்தா ஈக்குவேஷன் எப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகே, ஒய் இன்டர்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஸ்லோப்க்கு வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கொடுத்துருப்பாங்க. அப்போ 2 பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்ம் என்ன, m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இதெல்லாம் நீங்கள் செகண்ட் எக்ஸசைஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஓகே, ஆங்கிள் கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்ம் என்ன, m ஈக்குவல் டு tan தீட்டா. ஓகே, m ஈக்குவல் டு tan தீட்டா. இது நீங்கள் செகண்ட் எக்ஸசைஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அப்போ 1 ஸ்லோப் 1 இன்டர்செப்ட் அப்படின்னா 1 ஸ்லோப் m, 1 இன்டர்செப்ட் வந்து c. அப்போ ஃபார்மில் வந்து என்னென்னா y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c. நெக்ஸ்ட்டு செகண்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். அப்படின்னா என்ன, 1 பாயிண்ட் 1 ஸ்லோப். 1 பாயிண்ட் என்ன, அந்த பாயிண்ட் வந்து x1, y1. 1 ஸ்லோப்னா m. உங்களுக்கு கிராஃபில் போட்டு காமிச்சிருக்கு பாருங்க. 1 பாயிண்ட், ஓகேவா, 1 பாயிண்ட் x1, y1, ஆங்கிள் தீட்டா கொடுத்துருக்கேன். அப்போ ஆங்கிள் தீட்டா கொடுத்தா ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்ம்ல என்ன, m ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ அதை வச்சு நம்ம ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ 1 ஸ்லோப் 1 இன்டர்செப்ட், 1 ஸ்லோப் 1 பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன், ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1. x1 y1ங்கிறது அந்த பாயிண்ட், கிவன் பாயிண்ட். mங்கிறது நம்ம ஆல்ரெடி அவனே கொடுத்துருப்பாங்க, இல்லை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ 1 பாயிண்ட் 1 ஸ்லோப் இருந்தால் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1. நெக்ஸ்ட் 2 பாயிண்ட் ஃபார்ம். இந்த 2 பாயிண்ட் ஃபார்ம் ரொம்ப ஈஸி. ஓகே, அவனே 2 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் x1, y1, செகண்ட் பாயிண்ட் x2, y2. ஸோ 2 பாயிண்ட் கொடுத்து
ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா y மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். நெக்ஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட்டுக்கும் எப்படி நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் எக்ஸ் ஆக்ஸில் இருக்குது, இன்னொரு எக்ஸ் டூ கமா ஒய் டூ வந்து ஒய் ஆக்ஸில் இருக்குது. ஓகே, இந்த ரெண்டையும் மீட் பண்ணால் ஒரு லைன் கிடைக்குது. அந்த லைனுக்கு கண்டுபிடிக்க, அந்த லைனுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, என்ன ஃபார்முலா, ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த்து கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் ஃபார்ம். இன்டர்செப்ட்னா ரெண்டு இன்டர்செப்ட் கொடுத்துக்கணும். given two intercept, one intercept x intercept is a small a, y intercept is b. x interceptனா என்ன அர்த்தம், x axisல இன்டர்செக்ட் ஆகும்போது ஒரு இடத்துல ஒரு வேல்யூ கிடைக்கும், அது வந்து a. y axisல இன்டர்செக்ட் ஆகும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும், அது b. அப்படி இருக்கும்போது ஸோ இது given x intercept y intercept கொடுத்து ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா x by a plus y by b equal to 1. ஃபார்முலா நிறைய இருக்குது, படிக்க முடியல அப்படின்னு நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஃபார்முலா வந்து ஆல்ரெடி உங்களே அறியாமலே மெமரி ஆயிரும். ஸோ 4 கான்செப்டில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஃபார்முலா என்ன, ஒன் ஸ்லோப் ஒன் இன்டர்செப்ட் கொடுத்தாங்கன்னா y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. ஓகே, செகண்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். அதாவது ஒன் ஸ்லோப் ஒன் பாயிண்ட் அப்படின்னா y மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். நெக்ஸ்ட் தேர்ட் கான்செப்ட் 2 பாயிண்ட் ஃபார்ம். அதாவது 2 பாயிண்ட் கொடுத்தான், given 2 பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவேஷன் என்ன, ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ given 2 பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா y மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு m ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். நெக்ஸ்ட்டு given 2 intercept, find the equation of straight line அப்படின்னா x by a plus y by b equal to 1. ஓகே, நெக்ஸ்ட்டு எதுக்கு இந்த கிராஃப் போட்டிருக்கேன் அப்படின்னா கிராஃப் நீங்கள் வரைய தேவையில்ல. இந்த ஆல்ரெடி நம்ம 3 கான்செப்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த கிராஃப் நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஈக்குவேஷன் ஆஃப் கோஆர்டினேட் ஆக்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே லை ஆகுது அப்படின்னா ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லியிருக்கேன், y ஈக்குவல் டு 0, y equal to 0, equation of x axis. next equation of y axis அப்படின்னா அர்த்தம் x equal to 0, equation of y axis equal to equation of y axis is x equal to 0. so first concept என்ன, equation of coordinate axisல வந்து first என்னன்னா x axis னா y equal to 0, y axis னா x equal to 0. next parallel to x axis, parallel to x axisல x ஓட வேல்யூ பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா x axisக்கு எபோவாக இருக்கும். ஓகே, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா y ஈக்குவல் டு, இப்போ நான் இதில் போட்டிருக்கேன் 3ல போட்டிருக்கேன், அப்போ y ஈக்குவல் டு 3. இதே வந்து பிலோவாக இருந்துச்சு அப்படின்னா y ஈக்குவல் டு மைனஸ் 3. ஓகே, y ஈக்குவல் டு மைனஸ் 3. இது வந்து x axis parallel. ஓகே, x axis parallel y ஓட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும்போது எப்படி இருக்கு, எக்ஸ் ஆக்ஸ்க்கு எபோவாக இருக்குது, ஒய்யோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும்போது எக்ஸ் ஆக்ஸ்க்கு பிலோவாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலல். ஒய் ஆக்சிஸ் பேரலல் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குது, 4 பாசிட்டிவாக இருக்கா, எக்ஸோட வேல்யூ 4, அப்போ ஒய் ஆக்சிஸ்க்கு ரைட் சைடில் இருக்குது. அதே ஒய் ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் சைடு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு -4 அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன பார்த்துருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸ் பேரலல் பார்த்தோம், ஒய் ஆக்சிஸ் பேரலல் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே நீங்கள் லோயர் கிளாஸில் 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த இயரில் படிக்க வேண்டிய தேர்ட் ஆக்சிஸ்க்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நெய்தர் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் நார் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ எந்த இதுக்கும் பேரலாக இல்லாமல் ஓகே எந்த ஆக்சிஸுமே இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்கலாம், ஓகே, நெக்ஸ்ட் இப்படி கூட இருக்கலாம், ஓகே, இப்படி கூட இருக்கலாம். ஸோ இப்படிலாம் இதெல்லாம் வந்து எது அப்படின்னா நெய்தர் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் நார் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஈக்குவேஷன் ஆஃப் கோஆர்டினேட் ஆக்சஸ். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் parallel to x axis, parallel to y axis. Next
தேர்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நெய்தர் parallel to x axis nor parallel to y axis. ஓகே, தேர்ட் கான்செப்டில் 4 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஒன் ஸ்லோப் ஒன் இன்டர்செப்ட்னா ஃபார்முலா என்ன உங்களுக்கு y = mx + c. அதில் செகண்ட் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா 1.1 ஸ்லோப். அப்போ 1.1 ஸ்லோப்னா ஃபார்முலா என்ன y - y1 = m × x - x1. நெக்ஸ்ட் தேர்ட் கான்செப்ட் என்ன 2 பாயிண்ட் ஃபார்ம். அப்போ கிவன் 2 பாயிண்டாக இருந்தால் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி கண்டுபிடிக்கிறது y - y1 by y - y1 by y2 - y1 = x - x1 by x2 - x1. நெக்ஸ்ட் ஃபோர்த்து கான்செப்ட் ஃபோர்த்து ஃபார்ம்ல என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் ஃபார்ம். இன்டர்செப்ட் ஃபார்ம்னா என்ன கிவன் 2 இன்டர்செப்ட். அதை வந்து நான் இப்போ கிராஃபில் வரைஞ்சி காமிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இப்படி வரைகிறேன் அப்படின்னு இப்படிங்க வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் எங்கே இன்டர்செப்ட் ஆகுது 3.5. ஒரு எக்ஸாம்பிளாக போட்டுருக்கேன் 3.5. ஒய் இன்டர்செப்ட் வந்து எங்கே இருக்குது 4.5. அப்போ ஏவோட வேல்யூ 3.5, பியோட வேல்யூ 4.5. ஓகேங்களா, இது வச்சு நம்ம என்ன ஃபார்ம் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி கண்டுபிடிக்கும், இந்த ப்ளூ லைனோட ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கனா x/a + y/b = 1. ஓகேங்களா, இதெல்லாம் நான் இப்போ நான் சொன்னது எல்லாமே பேசிக். ஓகே, இந்த பேசிக் யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸசைஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ எக்ஸசைஸ் போகலாமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபார்முலா ஈஸியான ஃபார்முலா தான். ஓகேங்களா, இதெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நான். ஓகே, எக்ஸசைஸ் 5.3ல ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு வந்து கொஸ்டின் ரீட் பண்ணி காமிக்கேன். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் passing through the midpoint of a line segment joining the point 1, -5 and another point 4, 2 and parallel to first Roman x-axis, second Roman y-axis. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஒரு லைனுக்கு பேரலாக x-axisஸும் அதே parallel to y-axis. parallel to x-axisனா நீங்கள் வேல்யூ y = b, y x = அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஓகேங்களா, இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா ஒரு 1 டைமுக்கு 2 டைம் இது ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா, இப்போ இந்த கொஸ்டினுக்கு நான் உங்களுக்கு கிராஃப் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஓகே, கிராஃப் ட்ரா பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஈக்குவேஷன் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் அப்படின்னு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி டீச் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப் போட்டு பார்ப்போம். ஓகேங்களா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். 1, -5 1, -5 எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா, அண்டு 4, 2 இங்கே இருக்குது. ஓகேங்களா, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ இதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. அது ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் படிச்சிருப்பீங்க. மிட் பாயிண்ட் ஆஃப் 2 பாயிண்ட் x1 + x2/2 y1 + y2/2. ஸோ ஓகே, அந்த சம் வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா, இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்க, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மிட் பாயிண்ட் வழியாக என்ன பண்ணணும், ஒரு லைன் பாஸ் ஆகணும். அப்போ லைன் பாஸ் ஆகும்போது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரல் ஆகும் அண்டு ஒய் ஆக்சிஸ் பேரல் ஆகும்போது நான் டாட்டில் டிஃப்ரெண்ட் காமிக்க தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் கீழே வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பிலோவாக வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டோட ஈக்குவேஷனும் டாட் லைனாக போட்டுருக்கு பார்த்தீங்களா, ஒய் ஆக்சிஸ்க்கு ரைட் சைடில் பேரலாக இருக்க மாதிரி போட்டுருக்கேன்னா ஒய் ஆக்சிஸ்க்கு ரைட் சைடில் பேரலாக போட்டுருங்க. அந்த டாட் லைனோட ஈக்குவேஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா ஒரு பாயிண்ட் கிடைக்குமா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் ஆக்ஸ்க்கு பிலோ இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி சாஞ்சு இருக்குது, ஸ்லோப் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 ஸ்லோப் 1 பாயிண்ட். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, y - y1 = m × x - x1. ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கீழே பார்க்கலாம். ஓகே, எக்ஸசைஸ் 5.3ல ஃபஸ்ட்டு சம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எகைன் அந்த நான் ஆல்ரெடி உங்களுக்கு வரைஞ்சதை இங்கே வரைஞ்சி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா, ஒரு பாயிண்ட் வந்து 1, -5 வரைஞ்சி காமிச்சிருக்கேன்னா நான் டாட் பண்ணி காமிச்சேன். நெக்ஸ்ட்டு 4, 2 மேலே ஜாயின் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் 2 லைனையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மிட் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் வச்சுலாமா? மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, x1 + x2/2, y1 + y2/2. ஓகேங்களா, இப்போ x1 y1 அண்டு x2 y2 உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, அப்போ இந்த 1, -5ங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம், x1
y1. ஓகேங்களா, மேலே 4,2 வந்து என்ன எடுத்துக்கலாம், x2 y2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ x1 வேல்யூ என்ன 1, x2 வேல்யூ என்ன 4, அப்போ 1 + 4/2. நெக்ஸ்ட்டு y1 வேல்யூ என்ன -5, y2 வேல்யூ என்ன 2. ஓகேங்களா, இப்போ போட்டோம் 1 + 4 என்ன 5/2, -5 + 2 என்ன -3/2. ஸோ மிட் பாயிண்ட் கண்டுச்சிட்டோமா. ஓகே, மிட் பாயிண்ட் தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, மிட் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற எக்ஸ் ஆக்சிஸ் பேரலா இருக்க லைனோட ஈக்குவேஷனும் ஒய் ஆக்சிஸ் அந்த மிட் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற ஒய் ஆக்சிஸ் பேரலா இருக்க ஒரு லைனோட ஈக்குவேஷனும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ parallel to x axis. ஓகேங்களா, அந்த மிட் பாயிண்ட் வழியாக லைன் ஆகிற parallel to x axis கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, அப்போ என்ன சார் ஸ்லோப்பே கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா m = tan θ அப்படிங்கிற வச்சு கண்டுபிடிப்போம். ஓகேவா, இப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்கலாமா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் பேரலாக இருந்தால் ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்லோப்பே இல்லையா, ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கான். ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும்போது ஆங்கிள் என்ன பார்த்தீங்கன்னா 0 டிகிரி ஆர் 180 டிகிரி. ஓகே, 180 டிகிரிக்கு நம்மளுக்கு டேபிள் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0 to 90 டிகிரி தான். ஸோ 180 டிகிரி நீங்கள் வந்து 11th and 12th தான் படிப்பீங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் 0 டிகிரி மட்டும் எடுத்தால் போதும். m = tan θ. அப்போ tan 0 அப்படின்னா உங்களுக்கு tan 0 வந்து டேபிளில் வந்து உங்களுக்கு டிக்னாமெட்ரி வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ tan 0னா என்ன அப்படின்னா, tan 0 டிகிரினா என்னன்னா m = 0 அப்படின்னு அர்த்தம். ஸ்லோப் உங்களுக்கு சாய்வே இல்லையா, ஓகே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா, அப்போ m = 0. ஓகே, ஸ்லோப் வந்து என்ன m = 0. ஓகே, இப்போ ஸ்லோப் தெரிஞ்சிச்சு. ஓகே, ஒன் பாயிண்ட் நான் என்ன ஆல்ரெடி உங்களுக்கு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லிட்டேன், 1.1 ஸ்லோப். ஸோ 1 ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 1 பாயிண்ட் நம்மளுக்கு என்ன, அதான் மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட் வந்து 5/2, -3/2. அந்த 5/2, -3/2 5/2 வந்து x1 ஆகும், -3/2 வந்து y1 எடுத்துக்கணும். ஸோ 1.1 ஸ்லோப்புக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா y - y1 = m × x - x1. y - y1 வேல்யூ என்ன -3/2, m வேல்யூ என்ன 0, m இஸ் ஸ்லோப். ஓகே, 0 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அப்ளை பண்ணிக்கலாம். x - ப்ராக்கெட்டில் x - x1 வேல்யூ என்ன 5/2. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு y -3/2 மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ y + 3/2 = 0 × anything என்ன ஆகும் 0 ஆகும். ஓகேங்களா, புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. இப்போ நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா y + 3/2 = 0. இந்த +3/2 ரைட் சைடு வந்து என்ன ஆகும், y = -3/2. ஓகேங்களா, என்ன வருது y = -3/2. நெக்ஸ்ட் இந்த 2 டினாமினேட்டர் இருக்கு, அந்த 2 லெஃப்ட் சைடு வந்து என்ன ஆகும் மல்டிப்ளை ஆயிரும். அப்போ 2y = -3. -3 லெஃப்ட் சைடு வந்து என்ன ஆயிரும் +3. ஸோ 2y + 3 = 0. இதுதான் parallel to x axis ஓட ஈக்குவேஷன். parallel to x ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டிருக்காங்களா, parallel to x axis ஓட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்களா. parallel to x axis ஓட ஈக்குவேஷன் என்ன 2y + 3 = 0. நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन parallel to y axis. parallel to y axis நம்ம டயகிராம் பார்க்கலாம். ஓகேங்களா, y axisக்கு பேரலாக இருக்கும்போது y axis ரைட் சைடில் போட்டுக்கணும். உங்களுக்கு மிட் பாயிண்ட் வழியாக ஒரு டாட்டர் லைன் போட்டுங்க. அந்த டாட்டர் லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அந்த பாயிண்ட் வந்து 5/2 -3/2 தான். ஓகேங்களா, இப்போ y ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. ஸ்லோப் எப்படி இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைன், வெர்டிக்கல் லைனாக இருந்தால் உங்களுக்கு ஆங்கிள் வந்து என்ன 90 டிகிரி, தீட்டாவோட வேல்யூ என்ன 90 டிகிரி. ஸோ m = tan θ, tan 90. tan 90 வந்து உங்களுக்கு டேபிள் இருக்குது. ஓகே, டேபிள் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலான்ட்டு. tan 90 வந்து இன்ஃபினிட்டி இஸ் நாட் டிஃபைன்டு. நாட் டிஃபைண்டோட இன்னொரு எப்படி ஃபார்ம், அனதர் ஃபார்ம் எப்படி எழுதலாம்னா 1/0. 1/0னாலும் இன்ஃபினிட்டி தான். டினாமினேட்டரில் 0வே வரக்கூடாது. டினாமினேட்டரில் 0 வந்தால் அது நாட் டிஃபைன்டு. ஓகேங்களா, இப்போ 1/0. ஓகே, இப்போ ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸ்லோப் நாம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த 1 பாயிண்ட் நாம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அது மிட் பாயிண்ட் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அந்த 1 பாயிண்ட் வந்து 5/2, -3/2. அந்த பாயிண்ட் வந்து x1, y1 எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸ்லோப் வந்து m = இன்ஃபினிட்டி. ஏன் இன்ஃபினிட்டின்னு எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இன்ஃபினிட்டி வந்து இன்ஃபினிட்டியோட அனதர் ஃபார்ம் தான் 1/0. ஓகே, அப்போ 1.1 ஸ்லோப் கண்டுபிடிக்க, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா y - y1 = m × x - x1. ஓகேங்களா, இப்போ y - y1 வேல்யூ என்ன -3/2 = m வேல்யூ, m இஸ் ஸ்லோப் வேல்யூ என்ன 1/0 = 1/0 ×
எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் வேல்யூ என்ன 5/2. இப்போ நெக்ஸ்ட்டு 1/0 இருக்கு பார்த்தீங்களா, 1/0 ஜீரோ வந்து டினாமினேட்டர் இருக்குது, ஜீரோ வந்து இங்கே லெஃப்ட் சைடு வந்து என்ன ஆயிரும் மல்டிப்ளை ஆயிரும். ஸோ ஓகே, அது 0 இன்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒய் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் என்ன ஆயிருக்கும் ப்ளஸ்ஸாக போட்டேன், ஒய் ப்ளஸ் 3/2 ஈக்குவல் டு 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5/2. லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, 0 இன்ட்டு எனிதிங் இருக்கா, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், 0 இன்ட்டு எனிதிங், 0 இன்ட்டு எனிதிங் 0, ஒன்னோட இதை ரைட் சைடில் வந்து 1 இன்ட்டு எனிதிங் இருக்கா, ஒன்னோட இதை மல்டிப்ளை அதே நம்பர் தான் வரும். ஸோ எக்ஸ் மைனஸ் 5/2. நெக்ஸ்ட் மைனஸ் 5/2 நான் என்ன பண்ணியிருக்கேன், லெஃப்ட் சைட் கொண்டு வந்திருக்கேன், மைனஸ் 5/2 லெஃப்ட் சைடு வந்து என்ன ஆயிரும் ப்ளஸ் 5/2 ஆயிரும். ஸோ 5/2 ஈக்குவல் டு எக்ஸ், கீழே டினாமினேட்டர் 2 என்ன இருக்குது டிவைடில் இருக்குது. ஸோ டிவைட் ரைட் சைடு வந்து என்ன ஆயிரும் மல்டிப்ளை ஆயிரும். ஸோ 5 ஈக்குவல் டு 2x. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த 5 இங்கே வந்து என்ன ஆயிரும் நெகட்டிவ் ஆயிரும். இப்போ 0 ஈக்குவல் டு 2x மைனஸ் 5. இதுதான் பேரலல் டு ஒய் ஆக்சிஸோட பேரலல் டு ஒய் ஆக்சிஸ்க்கு இருக்க லைனோட ஈக்குவேஷன். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்னு ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ தி மிட் பாயிண்ட் ஆஃப் தி லைன் செக்மெண்ட் joining the point 1, -5 and 4, 2 parallel to x axis y axis. ஓகேங்களா. parallel to x axis ஓட ஈக்குவேஷன் என்ன வந்திருக்கு, 2y plus 3 equal to 0. parallel to y axis ஈக்குவேஷன் என்ன வந்திருக்கு, 2x minus 5 equal to 0. ஓகேங்களா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, வெரி குட், தேங்க்யூ.